அல்லாஹ்விடத்துல உதவி தேடிட்டேன், என் வாழ்க்கையில தோல்வியே வராது, நஷ்டமே வராது, கஷ்டம் வராது, நான் மகிழ்ச்சியாவே இருப்பேன் சொல்ல முடியாது. நாம செய்யும் பொழுது முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சுட்டு தவக்குள் வைக்கணும். கஷ்டம் வரும், அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இவன்ற தவக்குள் எப்படி இருக்குது, இவன்ற நம்பிக்கை எப்படி இருக்குது. ஆரம்பத்துல வியாபாரத்தை துவக்கின உடனே அல்லாஹ் மீது பாரத்தை போட்டுட்டு இறங்கிட்டேன், அல்லாஹ் தான் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு இறங்கினவன் நஷ்டத்தை பார்த்த உடனே அந்த நம்பிக்கையில தோண்டு போறானா? என்ன தோத்து போயிட்டோமே, அல்லாஹ் நம்பி இறங்கணுமே, நஷ்டமாயிடுச்சே இப்படி புலம்புறானா? கவலையில அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துறானா? இல்லத அதை தட்டி விட்டுட்டு அடுத்த முயற்சியில இறங்குவோன்னு இறங்குறானா? சோதிச்சு பார்ப்பான். அதுலதான் நம்முடைய ஈமானிய பலம் வெளிப்படும், நம்முடைய தவக்குளுடைய பலம் வெளிப்படும். அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கணும்னா அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிந்தவன், அவன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன். எது நடந்தாலும் நன்மைக்கே, எது நடந்தாலும் சிறந்ததே, அல்லாஹ் சிறந்ததை அறிந்தவன்.